50,000 பட்ஜெட்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பிசி பில் தேடுறீங்கன்னா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரையும் பாருங்க. இந்த பட்ஜெட்ல கேமிங், எடிட்டிங், டிசைனிங் எல்லாத்தையும் பேலன்ஸ்டா ஒர்க் பண்ற மாதிரி ஒரு பிசி பில் பண்ணிருக்கோம். வாங்க இதோட டீடைல் பார்க்கலாம். இந்த பில்டுக்கு நம்ம சூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பாத்தீங்கன்னா AMDயோட Ryzen 5 5600 GT யூஸ் பண்ணிருக்கோம். இல்ல 6 கோர் 12 thread வந்துரும். பேஸ் 3.6 மேக்ஸிமம் 4.6 GHz ஒர்க் ஆகும். இந்த ப்ராசஸருக்கு 3 இயர்ஸ் வாரண்டி வந்துரும். இந்த மார்க் பிரைஸ் பாத்தீங்கன்னா 15,000 இருந்து 16,000 குள்ள வரும். இந்த பிரைஸ்ல இந்த ப்ராசஸர் வேல்யூ ஃபார் மணினே சொல்லலாம். ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவு வேற லெவல்ல இருக்கும். மதர் போர்டு MSIயோட B50 MA Pro யூஸ் பண்ணியிருக்கோம். 2 RAM ஸ்லாட், ஒரு NVMe ஸ்லாட் வந்துடும். போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா HDMI 1, DVA 1, USB போர்ட் பார்த்தீங்கன்னா 6 வந்துடும். PS2 போர்ட் 2 வந்துடும். லேண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 1G ஒர்க் ஆகும். ஆடியோ சப்போர்ட் 7.1 HD சப்போர்ட் இருக்கு. இந்த மதர் போர்டு நம்ம ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா PCIe 4.0 Gen 4 SSD சப்போர்ட் இருக்கு. ஸோ ஃபியூச்சர் அப்கிரேடுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். இந்த மதர் போர்டுக்கு 3 இயர் வாரண்டி வந்துடும். இதோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 இருந்து 7,000 வரும். RAM G-Skill பிராண்ட்ல இருந்து 8GB DDR4 3200 MHz யூஸ் பண்ணியிருக்கோம். 5 இயர் வாரண்டி வந்துடும். இதோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 இருந்து 5,500 வரும். இன்னொரு ஸ்லாட் இருக்கு. நீங்க ஃபியூச்சர்ல இன்னொரு 8 ஆட் பண்ணலாம், இல்ல இன்னொரு 16 கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜுக்கு பாக்ஸின்லேருந்து 256GB SATA SSD யூஸ் பண்ணியிருக்கோம். ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 50 MB/s ஒர்க் ஆகும். இந்த SSDக்கு 5 இயர் வாரண்டி வரும். இதோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 3000 3500 வரும். டெய்லி ஒர்க்குக்கு இந்த SSD ஸ்மூத்தாக பர்ஃபார்ம் பண்ணும். NVMe ஸ்லாட் இருக்கனால ஃபியூச்சரில் நீங்கள் NVMe SSD கூட ஆட் பண்ணிக்கலாம். கேபினெட் ஆன்டி ஸ்போர்ட்ஸ்லேருந்து SI30 யூஸ் பண்ணியிருக்கோம். 1 இயர் வாரண்டி வந்துடும். நல்ல பெரிய கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கும். ஃபியூச்சரில் ஹார்ட் டிஸ்க் SSD அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு பேஸ் நல்லாவே கிடைக்கும். இந்த கேபினெட்டுக்கு 1 இயர் வாரண்டி வந்துடும். இந்த மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 2300 வரும். SMES ஆன்டி ஸ்போர்ட்ஸ்லேருந்து Echo 500 வாட் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 இயர் வாரண்டி வந்துடும். இந்த மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 850 வரும். இந்த காம்பினேஷனுக்கு இந்த SMES போதுமான இருக்கும். கீபோர்ட் அண்ட் மவுஸ் லாகிடெக்லேருந்து ஒயர்லெஸ் காம்போ MK275 மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 இயர் வாரண்டி வந்துடும். அதோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1500 வரும். டெல்லேருந்து 27 இன்ச் Full HD IPS பார்டர்லெஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 100 Hz ஒர்க் ஆகும். IPS பேனல்ங்கிறதுனால கலர் குவாலிட்டி அண்ட் ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். VGA 1, HDMI 1 வந்துடும். 3 இயர் வாரண்டி வந்துடும். இதோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 இருந்து 9,500 வரும். ஓவரால் இந்த முழு செட்டப்புமே நம்ம 40,000 பட்ஜெட்டுக்குள்ள முடிச்சிருக்கோம். இந்த பிசி பில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு எந்த பட்ஜெட்ல பிசி பில் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.